கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு கடைசி சில நாட்கள் தான் இருக்குது. இந்த வருஷத்தை முடிக்க போறோம், டிசம்பர் மாதத்தை முடிக்க போறோம் அப்படின்னும்பொழுது ஆண்டு ஒரு வருடமாக நம்ம வழிநடத்தின காரியங்களை நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் நம்ம எவ்வளோக்குள்ள பிரயாசப்பட்டோம், என்ன முயற்சி செய்தோம், எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. தேவன் நம்மை மிகவும் நேசித்ததுனால நம்ம செய்த தவறுகள், குற்றங்கள், அவரை தேடாமல் இருந்த நேரங்கள் எல்லாவற்றையும் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் புது கிருபையினால ஆசீர்வதித்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. தேடுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை, தேடுங்கள் அல்லது தேடுகிறது அப்படின்னு சொன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு குழந்தை யாரை தேடும்னு சொன்னா அவங்க அப்பா அம்மாவை தேடும், அப்படிதானே? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்மளாம் யாரை தேடுவோம்? அப்பா அம்மாவை தேடுவோம். ஏன்னா நமக்கு தேவைகள் எதுனாலும் அப்பா அம்மாட்ட சொல்றது. அதே ஒரு கல்லூரி அல்லது பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிரியர்களை தேடுவாங்க. ஒருவேளை அவங்களுடைய பாடத்துல சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லது சில காரியங்களை அவங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்க யாரை தேடுவாங்க அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களை தேடுவாங்க. அதே ஒரு வாலிப பருவம் வரும்பொழுது யாரை தேடுவாங்க அப்படின்னு சொன்னா நண்பர்களை தேடுவாங்க. எல்லாம் இதை ஷேர் பண்ணுறதுக்கு யாருன்னா நண்பர்களை தேடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போனீங்க அப்படின்னு சொன்னால் திருமணமாகிற இருக்கிற அந்த காலகட்டங்களில் நல்ல துணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. தேடுகிறது இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்னதில்லை, கடந்து வருவதில்லை. ஆனால் மனித குலம் எதில் குறைந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் தேவனை தேடுவதில் குறைந்து போகிறோம். அது இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி சொல்லுது, தேவனை தேடுங்கள், நீங்கள் என்ன செய்வீங்க, பிழைப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நம்மளுக்கு எல்லாம் இருந்தாலுமே கூட தேவன் நம்மிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் என்னதுவோம், பிழைப்பதற்கு மிகவும் மிகவும் கடினம் அப்படின்றது இந்த செய்தி நமக்கு சொல்லித்தருது. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு தெரு முன்னிலையில் நின்று என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய பங்களா வீடு, அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும்னா கைப்பிரதிகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் அப்படி கொடுத்துட்டு இருக்கிற போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து அந்த பணக்காரர் வீட்டில் இருந்து வெளியே வந்து, என்ன போதகரே, என்ன ஊழியக்காரரே, இங்கே நின்று இது வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் பழைக்கிற வேலையை பாருங்க, இதெல்லாம் ஒரு வேலைன்னு வந்து செஞ்சிட்டு இருக்கீங்களா, இந்த பேப்பர் கொடுக்கறதுலாம் ஒரு வேலையா, ஒரு ஊழியர் செய்யறதுலாம் ஒரு வேலையா, போய் வாழ்க்கையில் முன்னேறதை பாருங்க, என்னை பார்த்து கற்றுக்கங்க, பாருங்க எனக்கு எவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, எனக்கு என்ன நிறைய சொத்து, ஒரே ஒரு பையன்தான் ஆனால் கூட எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது பாருங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் சின்ன வயசுலேருந்தே நான் என்ன செஞ்சேன், ரொம்ப நோக்கமாக இருந்து அதிகமாக கடினமாக உழைத்து என்ன செஞ்சேன், நான் இவ்வளோ பெருசாக உயர்ந்திருக்கிறேன், என் பையன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறான், என் மனைவி கூட என் பையனை பார்க்க தான் அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு, அதே வேலையில் என்ன செஞ்சேன்னா அந்த ஊழியக்காருடைய பணி என்ன செஞ்சாருச்சுன்னா மிகவும் தாழ்த்தி சொல்லிட்டு, போய் பழைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. ஆனாலும் போதகர் என்ன செய்யல, சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து என்ன செஞ்சார், இன்னொரு இடத்துல நின்று அந்த கைப்பிரதியை கொடுத்துட்டு இருந்தார். இது கொஞ்சம் நாட்கள் சென்றது. கொஞ்சம் நாட்கள் சென்ற பிறகு திருப்பியும் அந்த போதகர் அந்த வழியாக செல்ல நேரிட்டது, அந்த பணக்கார வீட்டு வழியாக செல்ல நேரிட்டது. அப்படி அவர் போகும்பொழுது அப்படி திரும்பி பார்த்தாரு, ஐயா இருக்கிறாங்களான்னு பார்த்தா மாடியில் பால்கனியில் ஒருத்தர் ரொம்ப வயசான மாதிரி கண்ணெல்லாம் உள்ளே போய் ரொம்ப மெலிஞ்சி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னா யாரா இருக்கும் இது, அவர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு போதகர் உத்து பார்க்கும் பொழுது கையை அசைக்கிறாரு, மேலே வா அப்படின்னு சொல்லி. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், யார் அது மேலே நம்மள கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அப்படியாக அவருடைய தோற்றம் மாற்றப்பட்டிருந்தது. அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் மேலே போனப்போ அப்படியே சாரி கேட்டாரா, கண் கலங்கி சொன்னார், நான் நினச்சேன் இந்த உலகத்தில் வந்து பணம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சலாம், எல்லா சந்தோஷம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பை நீ புரிஞ்சதுனால எனக்கு உனக்கு இருக்கிற சந்தோஷம், உனக்கு நீ படுகிற அந்த நீ வைத்திருக்கிற அந்த சமாதானம், பொறுமை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு
நான் இப்போதான் நினச்சி பார்க்குறேன். என்கிட்ட பணம் எல்லாம் இருக்குது பாரு, என்னால் சாப்பிட்றதுக்கு தனியாக இருக்கிறேன், என்னால் சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை தோணலை. எல்லாம் இருந்தால் கூட பாரு நான் எப்படி இருக்கிறேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவ அன்பு இருந்தால் நம்ம அதை எப்படி நம்மை சந்தோஷமாக வச்சுக்கோம். ஒன்றுமே இல்லைன்னா கூட தேவ அன்பு இருந்துச்சுன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியம். நான் அவரை போய் தேடி போவேன். நான் எனக்கு எது தேவைனாலும் நான் அவரை தேடி போய் கேட்டு வாங்கிக்குவேன். எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். நான் அதில் எனக்கு எல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் நிரந்தரல, இதெல்லாம் எனக்கு என்ன கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் கூட என்ன செய்கிறேன், இனிமேல் உங்கள் கூட வந்து என்ன செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் ஆண்டவரை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் சொன்னாராம். பார்த்தீங்களா, ஆண்டவரை தேடுவோம் அப்படின்னு சொன்னால் பிழைப்போம். தனியாக இருந்தால் கூட அதில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருவார், அதில் ஒரு சமாதானத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு வருடமாக தேவன் நம்மை வழி நடத்தினார். அவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நினச்சி பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரம் என்ன இருக்கு, செமிச்சிருக்குது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன படுக்கும் பொழுது ஆண்டவர் நித்திரையை கொடுத்துருக்காங்க, இன்னொரு நாளை காணும்படியாக கிருபை செய்கிறாங்க. இல்லை எவ்வளவு அன்பான கடவுள், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தெய்வம் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எப்படி இந்த காலம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நம் தேவனோடு கூட இருந்தோமோ அதே போல தொடர்ந்து நம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம், பற்றி கொள்வோம், அவரை தேடுவோம், அவருடைய அன்பை தேடுவோம். அவரை தேடும் பொழுது என்ன செய்வீங்க, பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள்னு சொன்னால் உயிரோடு இருந்து பிழைப்பீர்கள் சொன்னால் எந்த குறையும் இல்லாதபடிக்கு அட்லீஸ்ட் அன்றாட தேவைகளை தேவன் நமக்கு சந்திப்பார். ஒரு குறைவு இல்லாதபடிக்கு அன்றன்று உள்ள ஆகாரத்தை நமக்கு தருவார். அப்புறம் அன்றன்று உள்ள தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய தேவைகள் மாத்திரல, நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை தேட நீங்க ஆயத்தப்படுங்க. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழத்தக்கதாக உண்மை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க. இந்த உலகத்தில் நாங்கள் தேடி அலைகிற ஒவ்வொரு காரியமும் அது நிலையானவைகள் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து நிலையான உடைய அன்பை தேடுகிறவர்களாகவும் நிலையான உடைய கிருபையை நாங்கள் பெற்றவர்களாகவும் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய குற்றம் குறைகளையும் மன்னி தரலுங்க. எங்களுக்கு ஆண்டவரே உடைய அன்பை நாங்கள் உணரத்தக்கதாக கிருபை செய்து செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஆற்றுங்கள், தேற்றுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க ராஜா. அவருடைய மனவேதனைகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கீங்க தகப்பனே. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒருவேளை தனிமையாக இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களோட கரம் இருந்து அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க. அவருடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க சாமி. அது மாத்திரம் ஆண்டவரே, நீ உங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியதென்று நாங்கள் உணர்கிறோம் ராஜா. அதற்காக உங்களுடைய பாதத்தில் கொடான கொடி நன்றியும் துதியும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. தொடர்ந்து நாங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.